ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோஃபில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 4 மெத்தட்ஸ் பற்றி மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம அட்வான்ஸ் மெத்தட் விச் இஸ் மேக்ரோ, அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வெரி வெரி சிம்பிள். நீங்கள் வந்து அட்வான்ஸ் அப்படின்னோடனே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மெத்தட் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஓகேவா, விச் இஸ் மேக்ரோ. இது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் மோமெண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Like, comment and subscribe. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ வேணா நான் ஒரு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ctrl+N கொடுத்து ஒரு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த ஷீட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷீட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வியூ கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த வியூ கோடை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேவா. ஸோ எக்ஸலை பொறுத்தளவுக்கு VBA அப்படின்றது கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு மெத்தட். ஸோ பட் ஸ்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்கான உங்களுக்கு ஒரு எக்ஸல் நாலேஜ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஜென்ரல்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒர்க் ஷீட் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ ஒர்க் ஷீட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 2 ஒரு கோட் இருக்கும். ஸோ இதில் இந்த சென்டரில் ஒரு இடத்துல கர்சர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தேவையான நம்மளோட கோடை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோஃபிட் பண்ணணும். ஸோ ஆட்டோஃபிட்கான கோடு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் செல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. செல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டாட் வச்சுட்டு என்டையர் காலம் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டாட் வச்சுட்டு அப்படின்னு டைப் பண்ணிங்களாலே அது வரும். நீங்கள் அதை அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆயிரும், ஓகேவா. ஸோ செல்ஸ் டாட் என்டையர் காலம் டாட் ஆட்டோஃபிட், ஓகேவா. ஆட்டோஃபிட் இதையும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், என்டையர் காலமும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோஃபிட் ஆகும். நான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா. இதையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் ஏதாவது டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நார்மலாக ரேட், ஓகேவா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோஃபிட் ஆகுதா. தென் ஐட்டம் நேம், ஓகேவா. ஸோ கேன் யூ see the difference. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோஃபிட் ஆகிக்கும். ஸோ இதுதான் என்னென்னா அட்வான்ஸ் மெத்தட். இன்னும் கொஞ்சமே டைப் பண்ணி காமிக்கிறேன். குவான்டிட்டி அண்ட் அமௌண்ட். ஸோ என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோஃபிட் ஆகும், ஓகேவா. இப்போ நான் அந்த ரேட்டில் வந்து 5, 6, 7 இந்த மாதிரி கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோஃபிட் ஆகுதா. ஸோ நான் என்ன பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் கீ மெத்தட் யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த மேக்ரோ மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரே ஷீட்டில் நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மேக்ரோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் என்ன கண்டென்ட் எப்போ கொடுத்தாலும் இந்த ஷீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் வந்து ஃபிட் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you all.